டெல்லி டு சென்னை கிச்சன்ஸ். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஒன்லி சும்மா உப்பு மஞ்சத்தூள் போட்டு பருப்பு. ஏன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாததுனால இன்றைக்கி கொஞ்சம் காரம் இல்லாத சாப்பாடு செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு கழுவி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 கொத்து பருப்பு பாயில் வரட்டும். அதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ எண்ணெய் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ குறையோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. பருப்பும் கொதிச்சிட்ருக்கு. பருப்பு கொதித்து முடிச்சதுன்னா இதை போட்டு மூடிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் போட்டு இது கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. சீரகம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. சீரகம் உங்களுக்கு பிடிச்சா ரொம்ப போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் போட்டால் போதும். இப்போது இதில் ஒன்றுமே இல்லை. மஞ்சத்தூள், காரம் வேண்டாம், அதனால் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் காரம் இல்லாமல் செய்கிறேன். மசாலா கருகிறதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துருலாம் உருளைக்கிழங்கு. அதாவது இன்னும் மிளகாத்தூள் போட்டால் இன்னும் கலர் நல்லாயிருக்கும். பட் நான் காரம் இல்லாமல் செய்யறதுனால அவ்வளோ கலர் தெரியாது. மஞ்சத்தூள் தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம், இதில் உப்பு இப்போ போடக்கூடாது. உப்பு இப்போ போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், அதாவது மீடியம் அடுப்பில் வச்சு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அந்த இறக்குற 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு போட்டு ஒரு 2 கலர் கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ உப்பு போட்டால் குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். ஸோ மூடி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். ஆனால் இது இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பருப்புன்னு ரொம்ப சிம்பிளாக காரம் இல்லாமல் தான் செய்கிறேன். ஆல்ரெடி சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இந்த உருளைக்கிழங்கு செஞ்சால் வேறு எந்த மசாலாவும் இல்லை. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஆனால் சாப்பிட்றதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். நெய்யை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கிண்டி வச்சுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்த் சைட்லலாம் அதிகமாக செய்வாங்க. இது சீரகம் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இறக்கிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு வெந்துருச்சுன்ட்டு. வெந்துருச்சு. பருப்பு தாளி போட்டுடலாம். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பில் உப்பு சேர்க்கலை. நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கடாய் ஒன்று வச்சுக்கோங்க, குட்டி கடாய் தாளிக்கிறதுக்கு. சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கும் கடுகு, உளுத்தம் பருப்பு தேவையில்லை. சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் காரம் சேர்க்கலை, அதனால் ஒரே ஒரு வரமிளகா சேர்க்குறேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், காரமே இல்லாத பருப்பும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.